ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவ்ஷா சமையல். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரசம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரசம் வச்சிங்கன்னா ஊற்றி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை திருவிட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் திருவிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சிட்டு தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு நான் வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் ரெடியாக இருக்குது. இந்த ரசத்துக்கு ஒரு பொடி அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அது கூடவே காரத்துக்கு நான் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம், ஒரு 4 பல் பூண்டு அது கூட சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு தக்காளி ஒன்று மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைசல், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ரசத்துக்கு உடைச்சதும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம பொடி பண்ணதை அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே தக்காளி சேர்த்துட்டு புளி கரைசலை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அது கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லேசாக ஒரு கொதி வந்தோன்னே இப்போ லைட்டாக கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட நம்ம கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் ரசம் இப்போது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி அது கூட கடுகு, ஜீரகம் தாளிச்சிட்டு அது கூட சேர்த்துக்கங்க. ரசம் கூட ரொம்பவே டேஸ்டியான இந்த ரசம் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.